எதுக்காக கவர்மெண்ட்டு? எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போகணும்னா கவர்மெண்ட்னு ஒன்று எதுக்குன்னு கேட்குறேன் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருக்கார். யார் அவர்? ஏன் இந்த கேள்வி பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி தொடர்பாக நம்ம அதை ஒத்துக்கிட்டா தான் ஃபண்டு கொடுப்போன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுறது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீதிமன்றத்தை அணுகிருக்காங்க, எங்களுக்கு வர வேண்டிய நிதியை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்க, அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அது பேருக்கு கூட இப்போல்லாம் இல்லை. நம்ம ஒரு உரிமையை பெறணும் அப்படின்னா உடனே கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது. ஏன் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டிட்ட கேட்டோம் வாங்கணும்னு இல்லை, எல்லாத்துக்கும் உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் நாட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட்டு அந்த லட்சணத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக கவர்மெண்ட்டை அப்படின்ற மாதிரி விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். எல்லாமே எப்படின்னா ஒரு கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் கவர்மெண்ட் அது இப்போ இருக்கான்னு தெரியல. கூட்டாட்சி தத்துவம் எல்லாத்துக்கும் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் அணுகி நாம் நம்முடைய உரிமையை பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். தமிழ்நாடும் இந்தியாவில் இருக்கிறது என்பதை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாங்களும் வரிப்பணத்தை கட்டுகிறோம். ஜிஎஸ்டி வரிப்பணம் தமிழ்நாட்டிலிருந்தும் ஒன்றிய அரசிற்கு செல்லுகிறது. எங்களுக்கு உரிய உரிமை தொகையை அவர்கள் அளிக்க வேண்டும். அதுக்கடுத்ததா பாஜக அதிமுக கூட்டணி. இந்த கூட்டணியில நான் மட்டும் இல்லைன்னா அந்த கூட்டணி தோத்து போயிடும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மட்டும் கிடையாது, ஊரே சொல்லிக்கிட்டு இருக்கு அது தோக்க போற கூட்டணி தான் சொல்லிட்டு அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்கார் செல்வ பெருந்தகை அவர்கள். ஓபிஎஸ் சொல்றது மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதும் சொல்றாங்க அது தோல்வி கூட்டணி.